السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வினுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதல்கள் மிகவும் அழகானது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். காரியங்களிலேயே மிக மோசமானது மார்க்கம் என்ற பெயரால் உருவாக்கப்படும் ஒவ்வொரு உரிமைகளாகும். ஒவ்வொரு உரிமைகளும் வழிகளாகும். ஒவ்வொரு வழியிலும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்ற இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு முன் எட்டி வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மார்க்கத்தில் சில நிபந்தனைகளையும் சில கட்டளைகளையும் ஏற்படுத்துகின்றார். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தில் பல்வேறு விதமான கட்டளைகளை நமக்கு ஏற்பாடும் செய்திருக்கிறார். அதில் உள்ள சில கட்டளை பாருங்க. இந்த மார்க்கத்தை குறித்த கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அதுல இறைவன் பேசுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தமானது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது அல் இஸ்லாம், இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். அப்ப அவனுக்கு மட்டும் சொந்தமான இந்த மார்க்கத்தில் அவன் சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பல்வேறு விதமான உலமாக்களினுடைய சொந்த கூற்றுகளை வழக்கமாக எடுத்து மார்க்கமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை வழக்க வழிபாடாக நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோம். அதுல உள்ள சில வழக்க வழிபாடுகளை பாருங்களேன். இப்ப சமீபத்தில் 3 நாட்களுக்கு நடந்து முடிந்த மெஹராஜ் இரவு என்ற பெயரால் நடத்தப்பட்ட ஒரு காரியத்தை பாருங்க. அதனுடைய பெயரால வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது என்ன, அதனுடைய பெயரான விக்கிரங்களில் நடந்தது என்ன, அதுவும் நீங்கள பாருங்க. மார்க்கத்திற்கும் இந்த இஸ்லாத்திற்கும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னதோ அந்த அத்தனை சட்டங்களையும் உடைத்து நாங்கள் எல்லாம் மத சாம்பிராணிகள் என்று அவர்களுக்கு தாங்களே பெயர் சூட்டும் விதமாக மார்க்கத்தை இழிவுபடுத்தி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அப்படியே இஸ்லாத்திற்கு எதிரானதாக மாற்றியிருக்கிறார்கள். பார்க்கத்தானே செய்கிறோம். அந்த மேராஜ் இரவுல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இரவுல ரஜபு மாதம் பிற 27 என்று அல்லாஹ்வினுடைய தூதர் மேராஜ் போலும் அழைத்து சொல்லப்பட்டார்கள் என்று அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த நாளில் விக்ரு செய்கிறார்களாம். விக்ரு செய்வதாக இருந்தால், அல்லாஹ்வை போற்றி புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய நிபந்தனை என்னது? திருமறை குர்ஆன்ல பேசுறாங்கல்ல, கப்பீரோ தக்பீரா, அவரை அதிகமாக போற்றி புகழ் என்பது. எப்படி புகழும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான். பணிவாகவும் ரகசியமாகவும் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அவனை போற்றி புகழுங்கள், அவனை அதிகமாக போற்றி புகழுங்கள் என்று வல்ல ரஹ்மான் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த சட்டங்களை மீறியவர்களாக மக்கள் குறைசியர்கள் ரசூலுல்லாஹ் தூதராக ஆக்கப்படுவதற்கு முன்பாக மக்கா நகரத்தில் அந்த மக்கமா அந்த காபாவினுடைய அருகில காசியர்களுடைய வணக்க வழிபாடு இருந்தது.
கைத்தட்டுகளும் ஆட்டமும் பாட்டமும் நிர்மாணமாக காபாவை தவாறு செய்வதும் தான் அவருடைய வணக்க வழிபாடாக இருந்தது. சீட்டி அடிப்பதுதான் அவருடைய வணக்க வழிபாடாக இருந்தது. இன்றைக்கு அவர்களுக்கும் அந்த குறைசியர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் நிர்வாணமாக காபாவை சுற்றி வலம் வந்தார்கள், இவர்கள் வலம் வரவில்லை. இதுதான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம். அப்ப அதே மாதிரி அடுத்த மாசம் வந்துவிட்டது. ஷாபான் மாதம் ஆரம்பிக்கிறீங்க. ரமலான் மாதத்திற்கு முந்தைய மாதம் ஷாபான் மாதம். அதுல நடக்கக்கூடிய அத்துணைகளை பாருங்க. பிறை 15 அந்த நைட்டுல அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் முதல் வாரத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அடியான் யாரையும் இருக்கின்றானா, அவன் என்னிடத்தில் ஏனும் என்று கேட்டால் அதை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஒவ்வொரு இரவையும் குறிப்பிட்டு சொன்னார்களே. அந்த ஒவ்வொரு இரவிலையும் வருஷத்தினுடைய 365 நாட்களையும் அல்லாஹ்வினுடைய தூதர் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த இளைஞ செய்வது எப்படி இருக்குது? ஷாபான் மாதம் பிறை 25 நாள், ஷாபான் மாதம் பிறை 15 நாள், ரஜபு மாதம் பிறை 27 நாள். இப்படியாக அவர்களாக ஒரு நாளை குறிப்பிட்டு அதெல்லாம் வணக்க வழிபாடு என்ற பெயரால் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஷாபான் மாதம் பிறை 15 அன்று இவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் பாருங்களேன். ஒருத்தர் விக்கிர செய்யற பேர செவத்திரமை முடிக்கிற வருவான், 10 பொருள் கீழே ஓடுவாங்க. அது என்னடா உடம்பு முடியாமல கீழே ஓடுறாங்க பார்த்தோம்னா, நீங்க விக்கிரம் செய்வது அந்த வித்தியாசத்துல இருக்கு, அவ்வளவு லட்சணத்துல இருக்கு. அல்லாஹ்வினுடைய என்ன சொன்னாங்க? நடுத்தரத்தை கடைபிடி. நீ வணக்க வழிபாடு நிறைவேற்றுவதாக இருந்தது என்று சொன்னால் நடுத்தரத்தை கடைபிடி. நீ தொழிலுக்கு வரும்போது கூட சாப்பிட மாறக்கூடாது, பொறுமையா சாப்பிட்டு வா என்றுதானே அல்லாஹ்வினுடைய சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட வழக்க வழிபாட்டையே அல்லாஹ்விற்கு நிதானமாக நிறுத்தி பொறுமையாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இளைஞராக உருவாக்குற புதுமையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய அத்துணைகள் என்னவாக இருக்கிறது? இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு அவருடைய காரியம் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் சொல்லுவார்கள், இவங்க பிரச்சாரம் பண்ண முடியுங்க, இவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? தொழுக கூடாதா, விக்கிர செய்வது தப்பா? பாத்தீங்களா, கஜாத்துக்கார் என்ன சொல்லிவிட்டான்? விக்கிர செய்யறத ஹராம்ங்கிறாங்க, தொழுகிறத ஹராம்னு சொல்றாங்க. இவங்களை போன்ற கயவர்கள் எங்கேயாவது இருக்க முடியுமா என்று மக்களுடைய உள்ளத்தை குணப்படுத்தி பண்றது. இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மார்க்கத்திலே இதை செய்யலாம், மார்க்கத்திலே செய்வது கூடும், அல்லாஹ்விற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் என்று வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதற்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்குனு லிமா தஸிஃபு அல்சினதிகுமுல் கதிப ஹாதா ஹராமுன் வ ஹாதா ஹலாலுன். உங்களுடைய வாய்க்கு வந்த பிரகாரம் உங்களுடைய வாய் புனைந்து சொல்லக்கூடிய பெண்களை இது சரி, இது கூடும், இது கூடாது என்று உங்களுடைய வாய்களால் சொல்லக்கூடிய பெண்களை புனைந்து இட்டுக்கட்டி அல்லாஹ்வின் மீது சொல்லாதீர்கள். நீ தஃப்தனு அலல்லாஹில் கரிப, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி பேசாதீங்க. இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கரிப லா யுஃப்லிஹூன். எவன் வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுகிறானோ அவன் நிச்சயமாக எந்த காலத்தில் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான். ஏன்னு பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தில் நீங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன நடத்திட்டு இருந்தோம்? இமாம்கள் சொல்றத அப்படியே செய்யணும், அவர்கள் நமக்கு நல்ல வழியை தான் சொல்லி தருவார்கள், அவங்க சலாத்தின் நாரிய ஓடினாங்கன்னு சொன்ன வீட்டுல இருக்கிற எல்லா முஸ்லிமுக்கும் ஓடினோம், இப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இது மார்க்கத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய பிழை. இப்படியும் நாம் அந்த உலமாக்களை, அந்த ஆலிம் சாமாரை நம்பி ஏமாந்துகிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உலகத்திலேயே சிறந்த ஆளும் யாரு? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழி செய்து நேரடியாக இறங்கியது. அல்லாஹ் அதை பறையில் சாற்றுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. அவர் பேசினால் வஹியை மட்டும்தான் பேசுகிறார், வஹியை தவிர அவர் எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு பறை சாற்றுகின்றான். என்னுடைய தூதர் மனைவிக்கு படி பேச மாட்டாரு. உன்னுடைய ஆலிம்சா பேசுறானே, கண்ணை மூடி தலைகளில் சொல்லுங்க உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இன்றைக்கு குருட்டுத்தனமான சில மார்க்க சட்டங்கள் என்ற பெயரால் சொல்லி இருக்கிறார்களே, அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. மனைவிக்கு படி பேச மாட்டாரு. மௌலின்னு ஓடுனா சப்பாத்தி கொடுப்பாங்க, வாழைப்பழம் ரொட்டி தம் ரொட்டி கொடுப்பாங்க. இதற்காக வந்து ஓடக்கூடிய சில கூட்டம் இருக்குது. அப்ப அந்த மாதிரி என்னுடைய தூதர் கிடையாது. மனைவிக்காக மார்க்கத்தை பிரிக்கக்கூடியவர் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பறை சாற்றுகின்றான். மேலும் பார்க்கிறோம், இந்த தூதரை குறித்து அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பேசுகின்றான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த தூதரை நபியை பார்த்து சொல்லுகிறார், ஓ நபியே, உன்னை நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகத்தான் இருந்திருக்கிறோம். உன்னை ஒரு பொழுதுபோக்காக அனுப்பல, இந்த உலகத்திற்கு நீங்கள் அருட்கொடை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இப்படியாக பல இடங்களில் தன்னுடைய தூதரை புகழ்ந்து பேசிய அதே இறைவன் மார்க்கம் என்று வரப்போகும்போது, மார்க்க சட்ட திட்டம் என்று வரப்போகும்போது, அல்லாஹ்வினுடைய அதிகாரம் என்று வரப்போகும்போது அல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய தூதரை பார்த்து பேசுகிறான். வலவும் தகவலாலேனா பாதலகாது. இந்த தூதர் எங்கள் மீது சில வார்த்தைகளை இட்டு கட்டி கொடுத்தா போதும். அல்லாஹ் சொல்கிறான், அவரை வலது கரத்தால் பிடிப்போம். வலது கரத்தால் பிடித்து சும்மா வந்துட்டு இருக்கிறியா? மேலும் அல்லாஹ் சொல்கிறான், சிம்மலக்க தானாம் எங்கள் மீது சில வார்த்தைகள். இன்றைக்கு மூட்டை மூட்டை புனித கூட படிக்கிட்டு இருக்கிறாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. சும்மா எல்லாரும் சின்ன வார்த்தை சொன்னா போகும். அல்லாஹ் இதை சொன்னான் என்று இந்த தூதர் புனைந்து சிறிய ஒரு பொய்யை சொன்னா போதும். அல்லாஹ் சொல்கிறான், அவரை நாங்கள் வலது கரத்தால் கைப்பற்றி அவருடைய நாடு நலமை கண்டித்திருப்போம். யோசிக்க முடியுதா? தூதருக்கு இந்த நிலைமனா? தூதரை இந்த மார்க்கத்தில் இட்டு கட்டி பேச முடியாததற்கு சக்தி இல்லை என்றால் அல்லாஹ் அவனை சொல்றான், அலாலில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த தூய்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அவனை தவிர வேறு யாருக்கும் சொல்ல கிடையாது. தூதராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு அவருக்கும் தகுதி கிடையாது. ஏன்? மக்களை வழிநடத்துவதற்குரிய சட்ட திட்டங்களை அல்லாஹ் ஒருத்தனால் மட்டும்தான் இறக்கி வைக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தூதரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், நாடு நறுந்து கொண்டு சொல்வோம். விதாத் என்ற பேரால, புதுமை என்ற பேரால மக்களை வழி கடிக்க வேண்டும் என்று எவனால் பொய் சொன்னான் என்றால், தூதருக்கே இந்த நிலைமை என்றால், இன்றைக்கு நம்மளோட ஆலிம்சா ஒரு நிலைமை நடத்தி பாருங்களேன். ஒரு டெய்லி நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். தொப்பி சிப்பாவையும் போட்டுக்கிட்டு வந்து நம்மளை வீட்டில் நடந்து உட்காந்துக்கிட்டு பாவம் கிட்டாவை பார்த்து ஓடுனா என்ன பாவம் அளிக்கப்பட்டுமா? எல்லா தீமையும் அளிக்கப்பட்டுமா? அவர் செய்த தீமைகளை அவர் நாளைக்கு மறுமையில கண்டு கொள்வார். நிற்கால தர்றத்தி கைரையரா, அமையாமல் நிற்கால தர்றத்தி ஷர்ரையரா. அளவு யார் தீமை செய்திருக்கிறாரோ, அளவு யார் நன்மை செய்திருக்கிறாரோ அவைகள் அனைத்தையும் அவர் நாளைக்கு மறுமையை காண்பார். ஆலிம்சா ஓதுனால அந்த பாவம் அளிக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்றான். அதான் கருத்தை. நீங்க எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சாலும், சிறிய பாவங்களை செஞ்சாலும் நீ நாளைக்கு மறுமையில கொண்டு கொடுக்கப்படுவ. அப்போ இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு வகுப்பு பணப்புக்காக பிள்ளைக்குட்டியினுடைய குடும்ப வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மார்க்கத்தை வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல்பாடு. அப்படி உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஒவ்வொரு பாவங்களும் அல்லாஹ்விற்கு மன்னிக்கப்பட்டு நீங்கள் நாளைக்கு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை பட்டுங்கள் என்றால் சொல்லுங்க. ஐவேறு தொழில் எல்லாம் கடமையாக்கிடுறாங்கல்ல,
நோன்பு கடமையாக்குகிறான்ல, உபரியான நோன்புகளின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னது? ரய்யான் என்ற வாசல் வழியாக நீங்க சொர்க்கத்தில் நுழைவு என்று அல்லாஹ் மிகப்பெரிய அல்குறை தருகிறானே, ஒரு நோன்பு வைப்போம். அதே போன்று சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய உறவுகள் சும்மாதான் இருக்கும். அடுத்தவனை பத்தி புறம் பேசி நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். புறம் பேசுற டைம்ல சும்மா இருக்கிற நேரத்தில் அவங்க அல்லாஹ் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி எவ்வளவு நன்மை கிடைக்குது. இதெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் சொன்ன தொழுகையை தொழுகாமல் கேடுவிட்டவர்களாக, அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, இவருடைய வணக்க வழிபாடுகளை மறந்தவர்களாக இன்றைக்கு ஆளுமிசா கையை உயர்த்தி பிரார்த்தனை செஞ்சா மன்னிக்கப்படும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை வாழ்ந்து இருக்கிறோமே. இது அறிவுடைய சமுதாயத்திற்கு ஒரு அழகிய செய்யலாம். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தார் அதை கட்டுப்படுங்க. அப்படி கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள். அதே போன்று இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரால இன்னொரு கூட்டுக்கு மூலமா நம்ம பார்க்கலாம். மௌத்தான வீட்டுல போய் நம்ம வாருங்கள ஜனாசாவை போட்டுக்கிட்டு சுத்தி அவருடைய பிள்ளை அவனுக்கு எல்லா வாப்ப எல்லா நேரத்தில் அடிச்சு அழுதுட்டு இருப்பான். ஏன்? பாசமாக நேசமாக பாசத்தை மூட்டி மூட்டி வளர்த்த அம்மா மூட்டா போயிட்டால உண்மையினை விட்டு படிச்ச என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் மன வருத்தம் அழுதுட்டு இருப்பான். அவனுக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு நீ வீட்டுக்கு சொந்த காரியம் வருவாங்க பாருங்க. நாங்க ஜனாசாவுக்கு முன்னாடி உட்காந்து யாசி ஓடணும்னா அந்த ஜனாசா நாளைக்கு மறுமையில் அல்லாத நல்ல இடத்துல இருக்கு என்று ஒரு கருத்துல ஓடுறாங்க பாருங்க. குர்ஆன் மொழி எடுத்து அருளப்பட்டுச்சு. அல்லாஹ் முதலில் முத்தகி இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரையச்சம் உடையவர்களுக்கு நேரு வழி காட்டு என்று சொல்கிறானே. உயிரோடு இருக்கக்கூடிய ஓட போகும்பொழுது இந்த திருமறை குர்ஆன் நேரு வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உயிரோடு இருக்க போகும்போது குர்ஆன் ஓட தெரியாது. அலிபாத்தாவை குடும்பம் ஓடுதுன்னா பாபா வந்து ஓடுறது. கடைசியில் என்ன பண்றது? மௌத்தா போய் ஜடமாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்கிறானே, மரணித்தவர்களை உன்னால் சொல்லியடிக்க வைக்க முடியாது. கல்லை போன்று மரத்தை போன்று படுத்து கிடக்கக்கூடிய ஜனாசாவுக்கு முன்னாடி போயிட்டு யாசின உணவு ஏதாவது கேட்குமாங்க? சரி, யாசின உயிரோடு இருக்கும் போது இந்த உணவு நன்மையாக கிடைக்குங்க, அதையும் பண்றது கிடையாது. இப்படியாக மாநிலத்தில் எது எது எல்லாம் இல்லையோ அத்தனையும் செய்து நாளைக்கு நரக படுகொலையை இருப்பதற்காக நம்மளை நாமே தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நூலக பழக்கங்களில் இதற்கு மேலும் நம்ம விடுதலை என்று சொன்னால் ஆளுநா சொல்றாரு, ஆண்டுகுடி சொல்றாரு என்று குறித்து நம்பிக்கையில இருந்துகிட்ட நாளைக்கு அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எப்படி? யோமத்தை கல்லவும் பின்னார் அன்றைய நாளில் சில முகங்கள் நெருப்பில் போட்டு வாட்டப்படும், புறத்தெடுக்கப்படும். அவர்கள் கூறுவார்கள், யாழை தன அத்தானல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்கள் எங்களுடைய தூதருக்கும் இந்த அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா அத்தானா சாயத்தனவ கூடாதா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய வீட்டில் எங்களுடைய பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம். ஏகத்துவத்தின் அடிப்படையில் சொல்ல போகும் பொழுது குறித்த பாதைகள் நின்றார்கள், நீ தவறு என்று சொன்னார்கள். அவர்களுடைய கூட்டை செவியேற்றவர்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க? அதனோட சதிலா எங்களை அழிவின் பக்கம் நாசத்தின் பக்கம் தள்ளிவிட்டாங்க. நம்ம பிரார்த்தனை செய்வோம். அதோடு மட்டுமில்ல, ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குபுரானா அதனோட சதிலா என்று நம்ம புலமுறை தாண்டி மேலும் சொல்லுகிறான், இறைவா அவர்களை சும்மா விட்டுறாங்க. இறைவா, நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதனையிலேயே பல மடங்கு வேதனை அவனுக்கு கூட இவன் சொன்னான் தானே போய் நாங்க செஞ்சோம். இவன் சொன்னான்னு சொல்லிதானே மராத்தி அமைப்பு நாங்கள் மேன்முறை நோட்டோம். இவன் சொன்னான்னு சொல்லிதானே நாங்கள் சாதாரண மாதம் தமிழில போய் ரஜமான போய் இலக்கியில போயிட்டு மார்க்கம் சொல்லித்தரப்படாத காரியங்களை செஞ்சோம். நாங்க நரகத்துல மாட்டிக்கிட்டோம். எங்களை வழிகெடுக்க இருக்கிற மாதிரி அவனை சும்மா விட்டாதா? அவனை கொண்டு போய் நரகத்துல போட்டு அவனுக்கு பன்மடங்கு வேதனை கூடுகிறதா?
என்று நாம் செய்வதற்குரிய பிரார்த்தனையாக இறைவன் தன்னுடைய திருமலை குரானிலே சொல்லுகிறான். இவ்வளவு அவலங்களா? அப்ப இதற்கு மேலாகவும் இந்த நூதன பழக்கங்களிலிருந்து விடவில்லை என்று சொன்னால், தீர்மல்லை என்று சொன்னால், விவாதான காரியங்களை நாம் இன்னமும் கைவிடவில்லை என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இவ்வளவு நேரம் திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, திருமறை குர்ஆனுடைய எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரகாரமும் நாம் திரும்பவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. வலக்கது ஸரஅனால் ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் அதிகமான மக்களை நாங்கள் நரகத்திற்காக படைத்து வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அய்யுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, கண்கள் இருந்தும் லா யுபஸிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலகும் ஆதானும், மேலும் அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். மேலும் சொல்லிவிட்டு சொல்கிறான், சத்தியத்தை சொல்லி செவியேற்காமல் மலட்டு தன்மையாக ஒரு காதலை வாங்கி ஒரு காதல் விடுற மாதிரி இருந்தீங்க, எச்சரிக்கையான நம்முடைய உள்ளத்தில் ஆறு பதிய வைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், உள்ளாய்க்கலாம், இவர்கள் தான் ஆடு மாடு மாறி போறாங்க. ஆட்டுக்கு என்ன தெரியும், போது மாட்டுக்கு என்ன தெரியும்? ஆடுக்கு சத்தியம் தான் தெரியுமா, தண்டனை தெரியுமா, நேரு வலிமை தெரியுமா, அசத்தியம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவருக்கு சத்தியம் சொல்லப்பட்டு செருவி இருக்கிறேன்னு சொன்னா, அதன்படி நடக்கிறேன்னு சொன்னா இவன் ஆடு மாடு மாறி உள்ளவன். மேலும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதல்ல மனிதன் அதை விட இழிவானவன். என்ன காரணம்? ஆடு மாடு கூட ஒரு கட்டத்துல நீ இப்படித்தான் போகணும் இப்படித்தான் வரணும் என்று ஒரு மேய்ச்சலோட இடத்துக்கு பழக்கம் சரியா போகும், சரியா வந்துடும். நம்ம வேணாலும் மேய்க்க இல்லை, அழகான மாதிரி போயிட்டு வந்துடும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாடு போய் ஒரு இடத்துல அடி அணி அந்த இடத்துல போவாங்க, அது நல்ல மாடுமாங்க. அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் ஆடு மாட்டை விட மோசமானவன், இல்லாதவன், இவன் தான் அலட்சியம் செய்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்தியத்தை ஏற்காதவர்களை குறித்து இழிவாக பேசுகின்றார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சத்தியத்தை ஏற்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம், சத்தியத்தை செய்ய இருக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறோம். ஆனால் இந்த சத்தியத்தின் பிரகாரம் நடந்து ஆடு மாடுகளை போன்று அல்லாமல் மனிதர்களாக வாழப் போகின்றோமா, அல்லது இந்த உபதேசங்களை புறக்கணித்தவர்களாக அலட்சியம் செய்தவர்களாக அல்லாஹ் சொல்வதை போன்று ஆடு மாடுகளை விட இழிவானவர்களாக வாழப் போகிறோமா என்பதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் தான் தீர்மானிக்க இருக்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு எச்சரிக்கைகளும், அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில சட்டத்திட்டங்களும் என்னவாக இருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டும். அதன் பிரகாரம் நடந்தால்தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நற்பேறு வாங்கியவர்களாகவும் நாளைக்கு நல்லடியார்களோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு மத்தியில் சொன்னவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக அறந்தாங்கி பகுதியில் மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு விதமான தீய செயல்களும் நடக்க காத்திருக்கிறது. அப்ப இவர்களுடைய சூழ்ச்சிகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காட்ட வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த சத்திய கொள்கையை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கும் போய் செல்ல வேண்டும். மார்க்க செய்திகள் ஏகத்துவம் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். இதுல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. மார்க்கம் சம்பந்தமான
குர்ஆன் வசனங்களுக்கு சம்பந்தப்பட்ட கண்காட்சி அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு விதமான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கம் சம்பந்தமான பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்திலும் நாம் கலந்து கொண்டு மார்க்கத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு கயவர்களுக்கும் எதிர்த்து பதிலடி கொடுக்கும் விதமாக நம்முடைய கூட்டத்தை காண்பிக்க வேண்டும். அதே போன்று நாமும் மார்க்கத்தில் அதிகமாக கல்வியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அருணாச்சல பகுதியில் நடக்க இருக்கிறது. உங்களுடைய வீடுகளில் இருந்து ஒரு சொந்த பந்தங்களில் யாராவது வருவதற்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்களை அணுகி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பேரை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஏழைகளுக்கு முன்னேற்றி செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலைவர் அடிச்சிட்டு இருக்காரு. மறைந்தோட